Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ரெசிபி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். இது வந்து ஒரு லாங் டர்ம் ரெக்வெஸ்டான ரெசிபின்னு கூட சொல்லலாம். நான் அவ்வளோ ரெக்வெஸ்ட் வந்து இந்த ரெசிபி செஞ்சு காட்ட சொல்லி. ஸோ இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்தான ஒரு இட்லி தோசை மாவு அரைக்க போறோம். அது எதை யூஸ் பண்ணி அரைக்க போறோம்னா சுத்தமாக அரிசி எதுவுமே சேர்த்துக்க போறது கிடையாது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தானியங்கள் யூஸ் பண்ணி நம்ம வந்து மில்லட்ஸ் தோசை மாவு அரைக்க போறோம். ஸோ இதில் வந்து இட்லியும் நீங்கள் பண்ணலாம், தோசையும் பண்ணலாம், ரெண்டுமே சூப்பராக வருங்க. இதை வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி மெத்தடில் அரைப்பாங்க. நான் என்னோட வேர்ஷன் காட்டுறேன். இது வந்து எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வருது. இட்லியும் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக வருது, தோசையும் நல்ல கிறிஸ்பியாக வருது. ஸோ நான் இந்த மெஷர்மெண்ட் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ இப்போ இந்த மாவுக்கு வந்து நம்ம ஊற வச்சுட்டு அரைச்சிடலாம். அரைச்சிட்டு நான் வந்து அதுலேருந்து இட்லி தோசையும் நான் உங்களுக்கு சுட்டு காட்டுறேன். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த உலக்கில் தாங்க எல்லா அரிசியும் அளக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா அரைக்காப்படி உலக்கு, கிராம்ஸ் கணக்கில் 200 கிராம் அளவுக்கு இது பிடிக்கும். ஸோ 5 வகையான தானியங்கள் நம்ம எடுத்துக்க போகிறோம் இன்றைக்கி. ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா குதிரவாளி அரிசி நான் எடுத்துக்கிறேன். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா பொடியாக இருக்கும், குருணை டைப்பில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை வந்து நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ அதாவது எல்லாமே சம அளவு சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஒரு உலக்கு நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்துடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து சோளம் எடுத்திருக்கேன். சோளம் வந்து மக்காச்சோளம் கிடையாது. இந்த சோளம் வந்து தனி இந்த மாதிரி வெள்ளையாக உருண்டையாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கடைகளில் கேட்டிங்கனாலே தருவாங்க. ஸோ இது வந்து ஒரு உலக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதே இதில் வந்து நான் திணை அரிசி அளந்துக்க போகிறேன். திணை அரிசி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும். இதுவும் வந்து ஒரு உலக்கு நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கம்பும் அதே அளவு நான் எடுத்திருக்கேங்க. கம்பு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். கம்பும் நான் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா நான் கீனுவா எடுத்துக்க போகிறேன். அதுவும் ஒரு வகையான தானியம் தான். அதுலேயும் வந்து ஒரு உலக்கு சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து 5 வகையான தானியங்கள் சேர்த்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாமே இந்தியாலையும் கிடைக்கும். எனக்கு வந்து இங்கே இந்த அளவுக்கு தான் கிடைச்சிது. ஸோ அதனால் நான் வந்து சாமை அரிசி, வரகு அந்த மாதிரி தானியங்கள்லாம் சேர்க்கல, அதெல்லாம் கிடைக்கல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 5ஆக நான் வந்து கீனுவா சேர்த்துருக்கேன் இல்லையா. கீனுவா வந்து ரொம்ப நல்லது, நம்ம ஊர் தானியம் மாதிரியே தான். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சாமை அரிசி மாதிரியே தான் இருக்கும். பட் ஆனால் வந்து அது உங்களுக்கு இந்தியாவில் கிடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா அந்த கீனுவாக்கு பதிலாக நீங்கள் சாமை அரிசியோ இல்லாட்டி வரகோ வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் இந்த 5 மெஷர்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் எடுத்திருக்கேன். எதுவுமே கூட குறைய எடுக்கல. மற்றபடி வந்து வேறு ஏதாவது தானியங்கள், அதாவது ராகி அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து சேர்க்க வேண்டாம். அது வந்து இட்லியோட கலரை கம்ப்ளீட்டாக மாற்றிடும். ஸோ அதனால் நம்ம வந்து அதெல்லாம் சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி தானியமாக சேர்த்துக்கோங்க. கம்பு ஓகே, அதை நீங்கள் சேர்த்துக்கலாம், ரொம்ப சத்து. ஸோ இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையும் நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்க போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் உளுந்து சேர்த்துக்க போகிறேன். உளுந்தும் பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி மாவுக்கு எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு தான் இதுக்கும் எடுக்க போகிறோம். ஸோ நான் வந்து 5 பங்கு தானியம் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1.25 பங்கு நான் உளுந்து சேர்த்துக்க போகிறேன். ரொம்ப நல்லா பொங்குற உளுந்தாக இருந்தால் நீங்கள் 1 பங்கு சேர்த்தா கூட போதும், அதாவது ஒரு உலக்கு சேர்த்தா போதும். அதுக்கப்புறமா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்தை வந்து நல்லா நம்ம அலசிக்க போகிறோம். ஒரு 3-4 வாட்டியாவது அலசிட்டு இதை வந்து ஊற வச்சுக்க போகிறோம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சிறுதானியம் எல்லாத்தையுமே கழுவிக்க போகிறோம். சிறுதானியம் வந்து நல்லா நம்ம கொஞ்சம் கழுவிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் கழுவிட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியில் இந்த மாதிரி மேலே உங்களுக்கு சின்ன சின்ன தூசி மாதிரி மிதக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நல்லா ஒரு 3-4 வாட்டியாவது கழுவி எடுத்துட்டு தண்ணி வந்து உங்களுக்கு பிடிக்கிறப்போ கிளியராக இருக்கணும். அந்தளவுக்கு கிளியர் ஆனதுக்கப்புறமா இதை வந்து நம்ம தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்க போகிறோம். இப்போ பாருங்கள் நல்லா கிளியர் ஆயிடுச்சு. இதை வந்து நான் ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறேங்க. அரிசியை விட இது கொஞ்சம் ஜாஸ்தி நேரம் ஆகும். இப்போ நல்லா ஒரு 7 மணி நேரம் நான் ஊற வச்சுட்டேங்க. இது நார்மல் அரிசியை விட கொஞ்சம் டைம் எடுக்கும் உங்களுக்கு ஊறுறதுக்கு. அதனால ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சிங்கன்னா பெட்டர். ஸோ நல்லா நான் ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ கிரைண்டரை ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம இட்லி தோசை மாவு ஆட்டுற மாதிரி அதே ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு உளுந்து ஆட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இது வந்து அதே மாதிரி குவிக்காகவும் உங்களுக்கு அரைப்பட்டுரும் கிரைண்டரில். ஸோ அதிகபட்சம் உங்களுக்கு அரை மணி நேரத்துலேருந்து 40 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து உளுந்து சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். உளுந்து வந்து சேர்த்தனே நிறையா தண்ணி சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் நம்ம அரைக்க போகிறோம். தண்ணி தெளித்து அரைச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு உளுந்து வந்து நல்லா பொங்கி வரும். எடுத்தனே நம்ம நிறையா தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா சரியாக பொங்காது. அப்புறம் இட்லி வந்து உங்களுக்கு சாஃப்டாக இருக்காது. இந்த டிப் வந்து நம்ம நார்மல் இட்லி மாவுக்கும் வந்து இதே மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும்.
இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை வந்து அரைச்சிட்ருக்கேன். கரெக்டாக ஒரு 15 நிமிஷத்தில் நல்லா நம்மளுக்கு பொங்கி வந்துடும். இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து பொங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு பொங்குனதுக்கப்புறமா நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். நீங்கள் வேணும்னா கிரைண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் மாவை வந்து எடுத்து வச்சுக்கலாம். பட் நான் வந்து இந்த மாதிரி தாங்க எடுப்பேன். ஸோ கிரைண்டர் ஓடிட்டுருக்கப்போ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கைவிட்டு தோண்டிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாகவும் இருக்கும். பட் கொஞ்சம் சேஃபாக பண்ணணும். பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ உளுந்து எல்லாத்தையுமே நம்ம தோண்டியாச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருக்க சிறுதானியம் எல்லாத்தையும் சேர்த்து அதையும் நல்லா அரைச்சிக்க போகிறோம். இதுக்கும் எடுத்தனே நிறையா தண்ணி சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு மாவு வந்து அரைப்பட்டு வரும். இப்போ இது அரைப்படுறதுக்கு உங்களுக்கு 20லேருந்து 25 நிமிஷம் ஆகுங்க. அதுக்கப்புறமா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் அரைச்சிருக்கேன் மாவு. நல்லா உங்களுக்கு நைஸாகிடுச்சு. இந்த அளவுக்கு நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நைஸாக இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம இதையும் வந்து எடுத்து வச்சுருக்க உளுந்தோடு கலந்துக்கலாம். இப்போ மாவு எல்லாத்தையுமே நம்ம தோண்டி எடுத்தாச்சு. நான் இதை வந்து அவனில் தான் புளிக்க வைப்பேன். ஸோ அதனால் ஒரு 10 நிமிஷம் அவனை வந்து நான் ப்ரீ ஹீட் பண்ணிக்க போகிறேன். இப்போ அடுத்ததான் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த அளவு மாவுக்கு நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேங்க. இப்போ நல்லா நம்ம கை யூஸ் பண்ணி கிளறிக்க போகிறோம். கை யூஸ் பண்ணி கிளறினீங்க அப்படின்னா மாவு புளிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நம்ம கையில் இருக்க சூடு வந்து மாவு புளிக்க வைக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி கை யூஸ் பண்ணி நல்லா அதை வந்து கிளறி வச்சுக்கலாம். இப்போ மாவெல்லாம் கிளறினதுக்கப்புறமா நான் பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபாயில் வந்து மேலே போட்டு கவர் பண்ணிக்க போகிறேன். எதுக்காண்டி நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னா இங்கே நாங்கள் வந்து கோல்ட் கிளைமேட்டில் இருக்கிறனால நான் அவனில் வச்சு தாங்க மாவை புளிக்க வைப்பேன். ஸோ அது வந்து ரொம்ப டைம் எடுக்கும் எங்களுக்கு மாவு புளிச்சு வர்றதுக்கு. ஸோ அதனால் இந்த மாதிரி சில்வர் ஃபாயில் மேலே போட்டுட்டு அவனில் வச்சேன் அப்படின்னா அதில் வந்து ஹீட் நல்லா ரீட்டைன் ஆகும். ஸோ மாவு வந்து சீக்கிரம் எங்களுக்கு புளிச்சு வந்துடும். இப்போ நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா அவனுக்குள்ளே வச்சுட்டு ஒரு 10லேருந்து 12 மணி நேரம் நான் புளிக்க வச்சுக்க போகிறேன். குட் மார்னிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் நேற்று ஈவினிங் வந்து மாவு அரைச்சி உள்ளே வச்சோம் இல்லையா, ஸோ அதை வந்து எடுத்து உங்களுக்கு நான் அதில் வந்து இட்லி தோசை அதெல்லாம் வந்து எப்படி வருதுன்றதை காட்ட போகிறேன். ஸோ இப்போ மாவு பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் நான் வச்சுட்டு ஒரு கிட்டத்தட்ட எனக்கு 12 hours ஆகுங்க இந்த மாவு கொஞ்சம் புளிச்சு வர்றதுக்கு. நான் அவனை வந்து ஒரு 10 minutes ஹீட் பண்ணி தான் வைப்பேன். லைட் ஆன் பண்ணி வச்சேன் அப்படின்னா இன்னும் ஜாஸ்தி நேரம் ஆகுது எனக்கு. ஸோ அதனால நான் வந்து கொஞ்சம் லைட்டாக ஹீட் பண்ணிட்டு தான் வைப்பேன். ஸோ இப்போ நம்ம இதை வந்து திறந்து பார்க்கலாம் எப்படி புளிச்சிருக்குன்ட்டு. அதுலேருந்து உங்களுக்கு நான் இட்லி தோசைலாம் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா மாவு எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கு அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்தால் தான் உங்களுக்கு இட்லியாக இருக்கட்டும் தோசையாக இருக்கட்டும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை நல்லா கிளறிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ மாவு வந்து நான் நல்லா கிளறிட்டு இந்த பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். இந்த சம்பளத்தில் தான் பார்த்தீங்கன்னா நான் எப்பயுமே மாவு ஸ்டோர் பண்ணுவேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கன்சிஸ்டன்சி இட்லி ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். தோசை ஊற்றுறதுக்கு தான் நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்க்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இட்லி ஊற்றி நான் காட்டுறேன் உங்களுக்கு. அது எப்படி வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். இட்லி பண்ணுறதுக்கு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா சூடு பண்ணிக்கலாம். அடுத்ததாக இட்லி பிளேட்டில் எல்லாத்துலேயும் நான் எண்ணெய் தடவிக்க போகிறேன். நீங்கள் இந்த எண்ணெய் தடவுற அட்டாச்மெண்ட்டை பற்றி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. இது நான் வந்து ஹோம் சென்டரில் தான் வாங்கினேன் இந்தியா போயிருந்தப்போ. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக இப்போ நம்ம வந்து பிளேட்டில் எல்லாத்துலேயும் மாவு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நம்ம வேக வச்சுக்க போகிறோம். இந்த இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன் வந்து நான் இப்போ அரைச்சி காட்ட போகிற சட்னி தாங்க. இது கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமான சட்னி. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவிக்காக நம்ம செஞ்சிடலாம். தேங்காய்லாம் சேர்க்க போகிறது கிடையாது. வெறும் நம்ம பீனட்டும் பொரிகடலையும் வச்சு ஒரு சூப்பரான சட்னி இப்போ நான் உங்களுக்கு அரைச்சி காட்ட போகிறேன். இந்த இட்லி தோசைக்கு வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மல் இட்லிக்கும் இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ எப்படி அரைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இங்கே ஒரு பேன் சூடு பண்ணி அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 2 பல்லு பூண்டை பொடியாக கட் பண்ணி நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்க்குறேன். வேர்க்கடலையும் நல்லா வறுப்படுற அளவுக்கு வறுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த சட்னிக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். எங்களுக்கு இது வந்து கொஞ்சம் காரமாக இருந்தால் பிடிக்கும். அதனால் நான் ஒரு 5 மிளகாய் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு கொத்து கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா கிளறிட்டு நம்ம அரைக்க போகிறப்போ பொரிகடலை சேர்த்து நல்லா அரைச்சிக்க போகிறோம். இப்போ சட்னி ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இதை அரைச்சிக்கலாம். பாருங்கள், நான் எவ்வளோ வேர்க்கடலை எடுத்தனோ அதே அளவுக்கு பொட்டுக்கடலையும் எடுத்திருக்கேன். அதையும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம்.
இது வந்து வறுக்க தேவையில்ல, பச்சையாக தான் நான் சேர்க்குறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம நார்மலான சட்னி மாதிரி இதை அரைச்சிக்க போகிறோம். இப்போ சட்னி அரைச்சதுக்கப்புறமா எண்ணெயில் கடுகும் கருவேப்பிலையும் தாளித்து நான் அதில் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்ட்டான சிம்பிளான சட்னி நமக்கு தயாராகிருச்சு. இப்போ இட்லியும் நம்மளுக்கு வெந்துருச்சு, செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா க்ளீனாக வருது, இட்லி வெந்துருச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு நிமிஷமாவது ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஒட்டாமல் உங்களுக்கு வரும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இட்லின்ட்டு, ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம அரைச்ச சட்னியோட இந்த இட்லியை வந்து நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ இதே மாவு யூஸ் பண்ணி கிறிஸ்பியான தோசை எப்படி பண்ணுறதுன்றதை நான் காட்டுறேன். அந்த இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி கலந்துக்க போகிறோம் மாவுக்கு. ஸோ தண்ணி கலந்துட்டு இந்த மாதிரி நல்ல கிறிஸ்பியான தோசையாக நம்ம வந்து மெல்லிஸாக ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா தோசை கரண்டி எடுத்து இந்த மாதிரி மேலாப்பில் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மாவு எல்லாத்தையும் நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு தோசை வந்து இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ பாருங்கள், செம்ம கிறிஸ்பியான தோசை நம்மளுக்கு தயாராகிருச்சு. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பார்த்தீங்களா? பார்த்தீங்களா எவ்வளோ கிறிஸ்பியான தோசை நம்ம சுட்டுருக்கோன்ட்டு. இதே மாவு யூஸ் பண்ணி தான் நம்ம சாஃப்டான இட்லியும் பண்ணியிருக்கோம். அதே இதில் எவ்வளோ கிறிஸ்பியான தோசையும் வந்திருக்கு பார்த்தீங்களா? ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குங்க. அதே சமயத்தில் நம்ம வந்து அரிசி மாவை விட இது வந்து ரொம்ப ஹெல்த்தி உடம்புக்கு. ஸோ நிறைய பேர் இது கேட்ட ஒரு ரெசிபி. ஸோ என்னோட ஸ்டைலில் நான் வந்து மில்லட்ஸ் தோசை மாவை அரைச்சி காட்டியிருக்கேன். ஸோ அதில் இட்லியும் பண்ணலாம். ஸோ இட்லி தோசை மாவு இது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட்ஸை என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சுஜிஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் விளாக்ஸோட அடுத்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.